குறித்து புலம்பி. இங்க தீருவின் ராஜா என்ற வார்த்தை வருகிறதுனால இது நம்ம தப்பா படிக்கிறோமோ என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். காரணம், தீர்க்க தரிசனத்தை குறித்து பேதுரு சொல்லும்போது தீர்க்க தரிசனமானது சுய தோற்ற பொருளை உடையாதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டும். சொல்லப்பட்ட மாதிரியே அதுக்கு நீங்கள் அர்த்தம் கொள்ளணும்னு கிடையாது. அதுக்கு வேறு அர்த்தங்கள் இருக்கிறது. ஆகவே தான் தீர்க்க தரிசனம் ஒண்ணு சொல்லுவாங்க, பானம் பொங்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தத்தை கர்த்தர் சொல்லும்போது வடக்கே இருந்து தீங்கு தேசத்தின் மேல வரும்னு சொல்லுவார். இப்ப தீருவின் ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனால அது சாத்தானை குறித்து சொல்லப்படவில்லை என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா அதுக்கு பின்பு வரக்கூடிய வசனங்கள் எல்லாமே பரலோகத்தை குறித்து பேசுது. இப்ப நான் வாசிக்கிறேன்.